பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் மற்றும் 12ஆம் அதிகாரம். இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம். இந்த பூமியில் அநேக காரியங்களை செய்வதற்கு உற்சாகம் அடைகிறார்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் மிகப்பெரிய ஒரு மனிதனாக மாறப்போகிறேன். இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் அநேக சாதனைகளை இந்த பூமியில் சாதிக்க போகிறேன், இதை செய்ய போகிறேன், இப்படி மாறப்போகிறேன், அப்படி செய்ய போகிறேன். அநேக காரியங்களை செய்வதற்கு உற்சாகம் அடைகிறார்கள். ஆனால் யாராவது சொல்லியிருக்காங்களா, இந்த பூமியில் நான் நீதிமானாக வாழப்போகிறேன்? அதை உற்சாகமாக அநேகர் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஒரு சிலர் தான் அல்லது கொஞ்சம் பேர் தான் அதிலிருந்து ஒரு உற்சாகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். நீதிமானாக நான் வாழப்போகிறேன். ஏன் அநேகர் நீதிமான்களாக வாழுவதை குறித்து ஒரு உற்சாகத்தை அடையாமல் இருக்கிறார்கள் என்றால், ஒரு நீதிமானுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை குறித்து அறியாமல் இருக்கிறதுனால தான். அதனால் இன்னைக்குள்ள தியான பகுதிகளிலிருந்து நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி ஒரு சில ஆசீர்வாதங்களை நாம் தியானிக்கலாம். முதலாவதாக, நீதிமானுக்கு சிறப்பான பாதை உண்டு. நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒரு பாதை இல்லாமல் நமக்கு இருக்கலாம். எந்த வழியில் போகிறதென்றே எனக்கு தெரியவில்லை, எப்படி நான் என்னுடைய வாழ்க்கையில் முன்னால் போவதென்றே எனக்கு தெரியவில்லை, எனக்கு முன்னால் எதுவுமே தெரியவில்லை, இருளாகவே காணப்படுகிறது என்று நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நீதிமானுக்கு என்ன சொல்லுகிறது என்றால், நீதிமானுக்கு சிறப்பான பாதை உண்டு. 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும். அப்போ உத்தமனுடைய நீதி அவனுடைய வழியை என்ன பண்ணுமாம், செவ்வைப்படுத்துமாம். நிறைய நேரத்தில் நம்முடைய வழி செவ்வையாக இல்லாமல் இருக்கலாம். அதில் போகும்போது, நடக்கும்போது, பயணம் செய்யும்போது கரடு முரடாக இருக்கும், அதில் போகவே முடியாது என்று சொல்லக்கூடிய நிலைமை கூட ஏற்படலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமானுக்கு வழிகள் ஆயத்தப்படுத்தப்படும் அல்லது நீதிமானுடைய வழி செம்மைப்படுத்தப்படும். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு வழி நமக்கு முன்னால் தெரியாமல் இருக்கிறதா, அல்லது அதில் போனாலும் இதில் பயணம் செய்ய முடியாது, எவ்வளோ முயற்சி செய்தாலும் முடியாது என்று சொல்லி தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறதா? நாம் நீதிமானாக நடக்கும்போது ஆண்டவர் நம்முடைய பாதையை செவ்வை செய்கிறார், சிறப்பான ஒரு பாதையை நமக்கு தருகிறார். இரண்டாவதாக, நீதிமானுக்கு சிறப்பான வழிநடத்துதல் கிடைக்கும். 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும். உத்தமம் என்ன செய்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நடத்துகிறது. நிறைய பேர் இந்த பூமியில் வழி நடத்துதல் இல்லாமல் தவிக்கிறார்கள். ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு வழி நடத்துவதற்கு யாருமே இல்லை, ஆலோசனை சொல்லுவதற்கு யாருமே இல்லை. யாருக்கு ஃபோன் பண்ணாலும் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிந்த வட்டத்தில் பார்க்கும்போது என்னுடைய தேவைக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை, என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு வார்த்தையில் சொல்லியிருக்கிறார், நீதிமானாக இந்த பூமியில் வாழும்போது நமக்கு சிறப்பான வழிநடத்துதல்கள் கிடைக்கும். மூன்றாவதாக, நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் என்ன? கடினமான சூழ்நிலையை நீதிமானால் கையாள முடியும். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, இந்த சூழ்நிலையிலிருந்து என்னால் வெளியில் வரவே முடியாது, அல்லது இந்த காரியத்தை என்னால் தொடர்ந்து செய்யவே முடியாது, நான் விட்டு விடுறேன் அப்படி நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் மிக கடினமான சூழ்நிலை. ஆனால் நீதிமானுக்கு மிக கடினமான சூழ்நிலையை கூட கையாளுவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். 4ஆம் வசனத்தை படிக்கிறேன். கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்திற்கு தப்புவிக்கும். நிறைய நேரத்தில் நாம் கோபாக்கினை நாள் என்று சொல்லும்போது அது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நாள் என்று சொல்லி மாத்திரம் நாம் தியானிக்கிறோம். அதுவும் சரிதான். கோபாக்கினை நாள் என்று சொல்லும்போது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நாளையும் அது கண்டிப்பாக குறிக்கிறது. நீதியோ மரணத்திற்கு தப்புவிக்கும். இந்த இடத்துல மரணம் என்று சொல்லுவதை இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்து போகிறது அல்லது இரண்டாம் மரணம் என்று மாத்திரம் நாம்
நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறதுனால இந்த வார்த்தையை இந்த பூமியில் நம்ம என்ன பண்ண முடியல, அபியாசப்படுத்த முடியவில்லை. அப்போ இந்த வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் கண்டிப்பாக இருக்கிறது. ஒன்று தேவனுடைய நியாய தீர்ப்பு நாள், இன்னொன்று மரணம். அது ஒரு பகுதியில் இருந்தாலும் கோபாக்கினை நாள் என்று சொல்லும்போது இந்த பூமியில் நம்மளால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம அப்படியே மாட்டிக்கொண்டோம், வெளியில் வரவே முடியலை, முடிந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்களா. அதற்கும் கூட இந்த வார்த்தையை நாம் அபியாசப்படுத்தலாம். மரணத்திற்கு தப்புவிக்கும் என்று சொல்லும்போது இதுதான் முடிவு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கூட நீதிமான் என்ன பண்ணப்படுவான், காப்பாற்றப்படுவான். கடினமான சூழ்நிலைகளிலிருந்து நீதிமான் காப்பாற்றப்படுவான். இது நீதிமானுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இன்னொரு ஆசீர்வாதம். 4வதாக அநேக ஆபத்துகளிலிருந்து நீதிமான் காப்பாற்றப்படுகிறான். 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும். நிறைய நேரத்தில் நம்மால் தப்ப முடியாமல் சிக்கி கொள்ளுகிறோம். ஐயோ, ஒரு சின்ன உதவி கிடைச்சா என்னால் தப்பிச்சிடலாமே, இந்த காரணத்திற்காக இந்த காரியத்திலிருந்து என்னால் வெளியில் வர முடியலையே என்று நிறைய பேர் நம்ம தவிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும். அப்போ நீதி என்னைக்குமே நம்மை கைவிடாது, கடினமான சூழ்நிலைகளில் நம்மை தப்புவித்து கொண்டே தான் இருக்கும். அப்படியே நாம் 8ஆம் வசனத்தை படிக்கும்போது நீதிமான் இக்கட்டின் நின்று விடுவிக்கப்படுவான். இப்படிப்பட்ட இக்கட்டாக இருந்தாலும் சரி, சோதனையான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இக்கட்டிலிருந்து நீதிமான் விடுவிக்கப்படுவான். 5வதாக நீதிமான் மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். அல்லது மற்றவர்களுடைய அல்லது சமுதாயத்தினுடைய சந்தோஷத்திற்கு நீதிமான் காரணமாக இருப்பான். 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமான் நன்றாயிருந்தால் பட்டணம் களி கூறும். இந்த வார்த்தையை பார்த்தீங்களா, நீதிமான் நல்லா இருந்தா அந்த பட்டணமே களி கூறுமாம். அடுத்த வசனம், செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றிருக்கும். அப்ப நீதிமான் சிறப்பாக செழிப்பாக வாழ்வது மிக மிக முக்கியம் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. ஏனென்றால் நீதிமான் வாழ்ந்திருக்கும் போது அது அவனுடைய பட்டணத்திற்கே பெரிய ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு போகிறது. அப்போ வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தையும் கூட நீதிமான் பெற்றுக்கொள்ளுகிறான். 6வதாக நீதிமான் செய்யக்கூடிய காரியங்கள் வாய்க்கும். நிறைய நேரத்தில் நம்ம நிறைய காரியங்களை செய்ய முற்படுவோம், ஆரம்பிப்போம், ஆனால் எதுவுமே வாய்க்காமல் போய்கொண்டே இருக்கும். 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கும்போது துன்மார்க்கன் விருதாவாய் வேலை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மெய் பலனை பெறுவான். இப்போ மெய் பலனை பெறுவது யார்? நீதியை விதைக்கிறவர்கள். அந்த நீதி எப்படிப்பட்ட வடிவத்தில் இருந்தாலும் சரி, அது நீதி என்று பெயர் சொல்லப்படும் என்றால் அது என்ன பண்ணப்படும்? அது வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் வாய்க்காமல் போய்கொண்டே இருக்கிறதா? அப்போ ஒரு விசை இருதயத்தை கேட்டு பாருங்கள், நான் நீதியில் நிலைத்திருக்கிறேனா? நீதியில் நான் நடக்கிறேனா? 7வதாக நீதிமானின் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பார்க்கும்போது நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள். அப்படியே 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் பின்பகுதி பார்க்கும்போது நீதிமான்களுடைய வேரோ அசையாது. அப்போ வேர் என்று சொல்லும்போது அது ஒரு அஸ்திபாரத்தை காண்பிக்கிறது. என்ன வந்தாலும் இந்த அஸ்திபாரம் என்ன பண்ணப்படுவதில்லை, உடைக்கப்பட்டு போவதில்லை. புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்லியிருக்கிறாரே, கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு, அதன் மேல் புயல் அடிக்கலாம், மழை அடிக்கலாம், எந்த விதமான கொடிய காரியங்கள் வந்தாலும் அது அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டிருந்தபடியால் அது அந்த வீடு அசைக்கப்படுவதில்லை. அதே மாதிரி நீதிமானுடைய வேரோ அழியாது அல்லது அசையாது. அப்போ நீதிமானுடைய வேர் என்று சொல்லும்போது நல்ல ஒரு உறுதியான அஸ்திபாரத்தை அது காண்பிக்கிறது. சந்ததிகளை தாங்கக்கூடிய அளவுக்கு வலிமையாக காணப்படுகிறது. அடுத்த சந்ததிக்கு கிருபையை கொண்டு போகத்தக்கதாக அந்த வேர் அவ்வளவு வலிமையாக காணப்படுகிறது. அது ஒரு விசுவாச வேராக
இருக்கிறது. 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது கூட நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும். 12ஆம் வசனத்தை கூட நாம் வாசிக்கும் போது நீதிமான்களுடைய வேர் கனி கொடுக்கும். நீதிமான்களுடைய வேர் கனி கொடுக்கும். நீதிமானின் பாதையில் ஜீவன் உண்டு. இன்னும் நாம் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை அதிகமாக படிக்கும்போது அதிகமாக இன்னும் நீதிமான்களுடைய ஆசீர்வாதங்கள் என்னவென்று நம்மால் கண்டுகொள்ள முடியும். அதில் நான் ஒரு சில காரியங்களை தான் இந்த நாளில் சுட்டி காட்டியிருக்கிறேன். ஏனென்றால் நமக்கு இந்த காரியம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். ஒருவேளை நான் நீதிமானாக வாழப்போகிறேன் என்று ஒருவர் சொன்னால் அது கேட்பதற்கு ஏதோ ஒரு பரவசம் இல்லாதது போல் காணப்படும். நான் ஒரு பெரிய ஒரு தலைவனாக மாறப்போகிறேன், ஒரு ராஜாவாக மாறப்போகிறேன், இந்த மாதிரி சொல்லும்போது எல்லாரும் பிரமிப்பார்கள். அப்படியா, ரொம்ப நல்லது, அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நீதிமானாக வாழப்போகிறேன் என்று சொல்லும்போது அதனால என்ன பலன் இருக்கிறது இந்த பூமியில் என்று நினைப்பார்கள். ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க நீதிமான் என்றால் இந்த பூமியை விட்டு போன பிறகு பரலோகத்தில் மட்டும்தான் அவர்களுக்கு ஆசீர்வாதம் என்று நினைக்கிறதுனால இந்த பூமியில் அவங்க நீதிமானாக வாழ்வதை குறித்து அதிகமாக யோசிப்பது இல்லை. ஆனால் நான் 7 காரியங்களை தான் நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். இந்த பூமியில் ஆண்டவருடைய நீதியை முதலாவதாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்குள்ளால நீதி கிடையாது, நம்மால் ஒரு நீதி உள்ள வாழ்க்கையை வாழ முடியாது. ஆண்டவருடைய நீதியை நாம் முதல்ல பெற்றுக்கொள்ளுகிறோம். அதை பெற்றுக்கொள்வதன் மூலமாக பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், போகலாம். ஆனால் அந்த நீதியை இந்த பூமியில் அப்பியாசப்படுத்தும் போது அல்லது வாழும்போது அதுதான் அடையாளம். உண்மையாகவே ஆண்டவருடைய நீதியை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்வதற்கு. அடுத்தபடியாக அந்த நீதியை இந்த பூமியில் நம்ம வாழும்போது இப்போ நம்ம பார்த்தோம் அல்லவா, இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்ம இந்த பூமியில் அனுபவிக்கலாம். சிறப்பான பாதையை ஆண்டவர் கட்டளையிடுவார், வழி நடத்துதலை ஆண்டவர் கொடுப்பார், கடினமான சூழ்நிலைகளை மேற்கொள்ள கிருபை தருவார், அநேக ஆபத்துகளிலிருந்து ஆண்டவர் காப்பாற்றுவார், நம்முடைய பட்டணத்திற்கே ஒரு சந்தோஷத்தை கொண்டு வர ஆண்டவர் செய்வார், நம்ம செய்யக்கூடிய காரியங்களை வாய்க்க பண்ணுவார், நம்முடைய வேர் அசையாமல் உறுதியாக இருக்கும். சந்ததி சந்ததியாக இந்த ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடந்து செல்லும். பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நீதிமானாக வாழும்போது. அதனால நம்ம எல்லாருமே ஒரு விருப்பத்தோடு ஆண்டவர்கிட்ட சொல்லாமா, ஆண்டவரே நான் ஒரு நீதிமானாக வாழ வேண்டும், நான் நீதிமானாக வாழ்ந்து அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும், உங்களுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த வேண்டும் அப்படி நீங்கள் கேட்பீங்களா? அன்பின் ஆண்டவரே, நீதிமான் என்றால் யார்? ஒரு நீதிமான் இந்த பூமியில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும்? அதன் மூலமாக மற்றவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் வருகிறது? இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் தியானிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய நீதியை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, இந்த பூமியில் அந்த நீதியை அப்பியாசப்படுத்தி ஒரு நீதியுள்ள வாழ்க்கையை வாழ ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் பெரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்க கிருபை தாரும். நாங்கள் வாழக்கூடிய பட்டணங்களில் பெரிய சந்தோஷம் எங்களுடைய நீதியுள்ள வாழ்க்கை நிமித்தமாக கடந்து வருவதாக ஆண்டவர் அப்படி செய்து எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் வாழக்கூடிய பட்டணங்கள் தேசத்தையும் கூட ஆண்டவர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மேய்ப்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.